ஃப்ளைட்னா நம்ம மைண்டில் ஸ்ட்ரைட்டாக வர இமேஜ் என்னென்னா ஒரு ஒயிட் கலர் ஃப்ளைட்டில் பேசஞ்சர்ஸ் ஃபுல்லாக இருக்கிறது, ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுறது, ரைட்? ஆனால் இந்த உலகத்தில் சில ஃப்ளைட்ஸ் நார்மலாக இருக்கிற ஃப்ளைட்ஸ் போலவே இல்லை. அவங்களோட டிசைன், சைஸ், பர்பஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். சில ஃப்ளைட்ஸ் கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி ரொம்ப ஃபனியாக இருக்கும். இன்னும் சில ஃப்ளைட்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிலேருந்து வர ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் மாடல் மாதிரியும் இருக்கும். இப்போது அப்படிப்பட்ட மோஸ்ட் யூனிக்கான வியர்டான ஃப்ளைட்ஸை பற்றி தான் நாம் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா சோலார் இம்பல்ஸ் ஃப்ளைட். இது ஒரு ஸ்பெஷலான ஃப்ளைட்னே சொல்லலாம். இதுக்கு பெட்ரோலோ இல்லைன்னா ஃபியூலோ எதுவுமே தேவையில்லை. இதோட முழு எனர்ஜியை சன்லைட்டில் இருந்து வர சோலார் பவர் தான். ஸோ சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ணி தான் அதோட பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கும். அதனால தான் நாள் முழுக்க இதுக்கு பவரும் கிடைக்கும். அண்ட் இந்த ஃப்ளைட் ஆல்ரெடி இந்த உலகத்தை ரவுண்ட் ட்ரிப் பண்ணி ரெக்கார்டும் க்ரியேட் பண்ணியிருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஜீரோ பொல்யூஷன் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃப்ளைட்டாகவும் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் பெலுகா. இந்த பிளேனை பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வேல் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்திருக்கு பெலுகான்னு சொல்லி. அண்ட் இதோட மெயின் ஒர்க் என்னென்னா மிகப்பெரிய ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸை கேரி பண்ணுறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் பார்ட்ஸ், ஏர்க்ராஃப்ட் விங்ஸ் மாதிரியான மிகப்பெரிய சைஸில் இருக்கிற மெட்டீரியல்ஸை நார்மலான ஃப்ளைட்டில் போட்டு போக முடியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்குறதுக்கு இது ஃபனியாக இருந்தாலுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டா லான்ச் ராக். இந்த பிளேன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய விங் ஸ்பேனுடைய ஒரு ஃப்ளைட்னு சொல்லப்படுது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டோட சைஸுக்கு சமமாக இருக்கும். அதாவது நார்மலான ஃப்ளைட்டோட சைஸில் ஆல்மோஸ்ட் டபுள் மடங்கு இருக்கும். ஸோ இதோட பர்பஸ் என்னென்னா இது ஒரு ஃப்ளைங் லான்ச் பேட் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ இது மெயின்லி சேட்டலைட், ஸ்பேஸ் ராக்கெட்ஸ் இதெல்லாம் ஹை ஆல்டிடியூடுக்கு கேரி பண்ணி அங்கேருந்து லான்ச் பண்ணும். அதனால் ராக்கெட்டை டிரெக்ட்லி கிரவுண்டில் இருந்து லான்ச் பண்ண அவசியமே இல்லை. அதுவும் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா இதில் டபுள் பாடி இருக்குது. அதனால் மிடில் ராக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணவும் முடியும். அதுதான் இன்னும் இதை யூனிக்காகவும் பவர்ஃபுல்லாகவும் மாற்றுது. அண்ட் நெக்ஸ்ட் போயிங் 747 ட்ரீம் லிஃப்டர். இந்த பிளான் ஏர்பஸ் பெலுங்கா மாதிரியே மிக பெருசாக இருக்கும் அண்ட் வியர்டாகவும் இருக்கும். இதோட பாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெலூன் மாதிரி இருக்கும். அதனால தான் நார்மலான ஃப்ளைட் மாதிரி இது தெரியாது. இதோட மெயின் ஜாப் என்னென்னா மிகப்பெரிய ஏர்க்ராஃப்ட் பார்ட்ஸ் அண்ட் கார்கோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிங் கம்பெனி வேறு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய விங்ஸ் அண்ட் பார்ட்ஸ் இதெல்லாம் ட்ரீம் லிஃப்டரில் போட்டு அசம்பிளி பாயிண்ட்டுக்கு கொண்டு போவாங்க. இதோட கார்கோ ஸ்பேஸ் ரொம்பவே பெருசாக இருக்கும். அதனால் நார்மலான கார்கோ பிளேன்ஸால் ஹேண்டில் பண்ண முடியாத மிகப்பெரிய பொருட்கள் எல்லாம் இது கேரி பண்ணும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃப்ளைட்ஸ் எல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் முழுக்க இப்படிப்பட்ட பல யூனிக்கான வியர்டான ஃப்ளைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பர்பஸும் இருக்குது. யூனிவர்ஸில் மட்டும் இல்லை, நம்ம ஏர்த்தில் கூட இமேஜினேஷனுக்கு லிமிட்ஸ் கிடையாது.